குளத்துக்குள்ளே தின நீந்தி குளிக்கையிலே என்ன காத்தாடைய வச்சான் தின நீந்தி குளிக்கையிலே நம்ம வீட்டு சண்டை நம்ம வீட்டோட நடந்தா அது வீட்டு சண்டை. நம்ம வீட்டு சண்டை அடுத்த வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க சண்டை பெரிய சண்டையில போய் முடியும். அப்ப முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாலும் கூட என்ன நடந்தாலும் நாலு சிவத்துக்குள்ளதான் இல்ல இல்ல சண்டையே நடந்தாலும் நம்ம வீட்டு சண்டை ஒரு வீட்டு சண்டையோட இருந்தாலும் அது சிறப்பு. நம்ம வீட்டு சண்டை அடுத்த வீட்டுக்கு தெரியக்கூடாது. இப்ப முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. அந்த காலத்துல பெண்களை திருமணம் முடிச்சாலும் இவ்வளவு பெரிய கல் இருக்குமா? இவ்வளவு பெரிய கல் இருக்குமா? என்னத்தை சொல்லு மொத்தம் தான் இருக்கும் போல. இளவட்ட கல்லுங்க. எப்படி ஒரு 120 கிலோ இருக்குமா? அந்த காலத்துல யாராச்சும் பெண்ணு கேட்டு போனா யார் இளவட்ட கல்ல தூக்குறாங்களோ அவங்களுக்கு பொண்ணை கொடுத்து திருமணம் முடிச்சு வச்சாங்க. அதான் இந்த காலத்துல இளவட்ட கல்ல தூக்கி பெண்களை திருமணம் முடிக்க முடியுமா? ஒரு இட்லி சாப்பிடுறது பெரிய விஷயம். அப்புறம் எப்படி கல்ல தூக்குறது? இரண்டாவது தமிழ்நாட்டுல பிறந்த இளைஞர்கள் சாதாரண இளைஞர்களா தங்களோட வீரத்தை காமிக்கணும் அப்படின்னா வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு காளையடிக்கோட தங்களோட வீரத்தை காமிக்கணும். மூன்றாவது வீர விளையாட்டு கபடி. முருகப்பெருமான நான் கல்யாணம் படைக்கணும்னா இளவட்ட கல்ல தான் தூக்க சொல்லுமா? இல்ல காளையத்தான் அடக்க சொல்லுவோமா? இல்ல கபடி தான் விளையாட சொல்லுமா? அவர் கண்ணால பார்த்தாவே போதுமே. முருகப்பெருமான் பார்த்தாவே பக்கத்திலே எல்லாம் வந்து அவர் பக்கத்திலே ஐக்கியமாயும். அப்ப வள்ளிப்பிள்ளை ரொம்ப ஏகுது அப்படின்னு முருகப்பெருமான் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரணும். அவருக்காக ஏற்பட சொல்லாசு. வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடைகள் களைந்திருந்தி கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடைகள் களைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள்.
கனவுகள் வசந்த கோல கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் கோலங்கள்